இந்த 50 வருஷத்துல சினிமா எவ்வளவோ மாற்றங்களை சந்திச்சிச்சு இல்லையா? பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலருக்கு வந்துடுச்சு, 35 mm சினிமா ஸ்கோப்புக்கு வந்துடுச்சு, மோனோ சவுண்ட் ட்ராக்லேருந்து இன்னைக்கு வந்து டால்பி வந்துடுச்சு. இவ்வளோ மாறியும் இன்னைக்கு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொன்னால் இந்தியா போகிற ஒரே ஒரு பாக்யராஜ் சார் தான். உண்மை. நிறைய இப்போ இந்த 2K கிட்ஸ் எல்லாம் கூட நம்ம படம் பார்த்துருக்காங்க. அது இந்த படம் சார் என்னுடைய ஃபேவரட் ஃபில்மே சூரியவம்சம் தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிவண்ணன் சார் வந்து ஒவ்வொரு படமும் வித்தியாசமா பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ நம்ம ஒரு பேட்டர்ன்ல பண்றோம், அவர் மாதிரி நம்ம ட்ரை பண்ணக்கூடாதா வேற ஜேர்னல் அப்படின்னு? நான் ட்ரை பண்ணேன், தோத்துட்டேன். எல்லாம் ஒவ்வொரு அட்டம்ப்ட்லையும். ஃபார் எக்ஸாம்பிள் பெரும்புலி ஃபெயிலியர். அப்போ அகைன் நான் எங்கே தள்ளப்படுறேன்னா ப்ரொடியூசர் வந்து உங்கள் ஸ்டைல்லே பண்ணுங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த விஷ பரிச்சையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் பூவே உனக்காக பண்ணுறேன். அது ஹிட் உங்களுக்கு. ஸோ அதே ஃபார்மேட்டில் மறுபடியும் படம் பண்ணுற கட்டாயத்துக்கு வந்துட்டேன். ஸோ அதை தொடர்ந்து அப்படியே சூரியவம்சம் உன்னிடத்து நினை கொடுத்தேன், வானத்தை போல உன்னை நினைத்து பிரியமான சொல்லி இப்படியே பண்ணிட்டேன். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா ஒரே மாதிரி படம் பண்ணுற மாட்டேன். சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுமென்ட்டு சென்னை காதல் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சாங் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி நிறைய படங்கள் இன்னும் ரீவாட்ச் பண்றதுக்கு முக்கிய காரணம் சார் சீன்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். இந்த டைம்ல வர படங்கள் சீன்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்களோ அப்படி உங்களுக்கு தோணுது? ஏன்னா நீங்க ரெகுலரா படம் பாக்குறீங்க, அப்படி உங்களுக்கு தோணுது? கொஞ்சம் உண்மைதான். உண்மை. ஏன்னா நீங்க சொன்ன ஒரு பாராட்டு எனக்குள்ளே ஒரு ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் என்னன்னா, அப்படிங்களா யாருமே பாராட்ட மாட்டேன்றாங்களே. ரொம்ப புது வசந்தம் படம் எடுத்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் அதில் புதுசாக இருக்கும். அது வரைக்கும் எந்த ஒரு படங்கள்லையோ ஒரு கதைகள்லையோ வராத சீன்களாக இருக்கும். அப்படி எல்லா படத்துலையுமே அது இது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த புது வசந்தத்தில் அந்த நிறைய சீன்ஸு அது சொல்ல வேணாம், அந்த பட்ஜெட் போடுற சீன்ஸு, அப்புறம் வந்து பாட போகிறாங்கன்னு சொல்லி ஆடியன்ஸ் எதிர்பார்க்க வச்சு பார்த்தா லைவ் பாய் ஓடிக்கிட்டு இருக்கும் டிரான்சிஸ்டரில். என்னாச்சு பாட்டு பாடிட்டீங்க? அதான் பாட்டமே. எப்பா இந்த வந்துட்டுருக்க இதுதான் அப்படிம்பாங்க. லைவாக விளம்பரத்துக்கு அதுதான் பாடியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருப்போம். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது ஆனந்த் பாபு குளிச்சுட்டு வர்றா. அவர் கிறிஸ்டியன் படத்தில் அவர் வரும்போது வாசலெல்லாம் கால் தடம் போட்டிருக்கோம், கிருஷ்ண ஜெயந்திக்கு போட்டுருக்கிற மாதிரி கால் தடம் போட்டிருக்கோம். உள்ளே வந்து பார்த்தாருன்னா அங்கே ஜீசஸ் படத்தை போட்டு மாலை போட்டு தீபாரதனை காட்டிட்டு பசித்தார் ஹீரோயின். என்னது நீங்கள் வாசல் பூரா ஏதோ கால் தடம் போட்டிருக்க, இங்கே பார்த்தா ஜீசஸுக்கு மாலை போட்டு தீபாரதனை காட்டிட்டு இருக்க, விட்டா ஜீசஸே மதம் மாத்திருவ போல இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இல்லைம்மா எங்கள் இதில் வந்து கிருஷ்ண ஜெயந்தின்னா அந்த மாதிரி வாசலில் கால் தடம் போடுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்ட்டு, கிருஷ்ணர் மட்டும் வீட்டுக்குள்ளே வரலாம், ஜீசஸ் வரக்கூடாதா, அதுக்காக தான் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் அதை அப்படியே அவர் கட் பண்ணால் அவர் வந்து ஒரு இமேஜினேஷனில் வந்து அது இமேஜினேஷன் முதல்ல சொல்ல மாட்டோம். கட் பண்ணால் வந்து ஒரு சேரட் வந்து சித்தாரா அந்த ஏஞ்சல் கிறிஸ்டியன் வெட்டிங் ட்ரெஸ் அந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸில் அவள் சேரட் ஓட்டிகிட்டு இருப்பா. பின்னாடி இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் கோட் ஷூட் போட்டு அப்படியே வருவாங்க. அந்த சேரட் நேராக போய் ஒரு சர்ச்சில் போய் நிற்கும். சர்ச்சுக்குள்ளே ஹீரோயின் நடந்து வருவா. அவளுடைய பின்னாடி அந்த துணியை அவங்க 4 பேர் பிடிச்சிட்டு வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஐயர்கள் வந்து அந்த சர்ச்சில் மந்திரம் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. தேவாதி தேவன் நாமம் போற்றின்னு நம்ம பாட்டை சர்ச்சில் போடுவாங்க. அப்படியே கட் பண்ணால் ஒரு இந்து கோயில் அதில் ஃபாதர் மண்டிக்கிட்டு தேவனாகிய தேவ இசை அது இப்படி சொல்லுவார். ஓகேங்களா? இது எல்லாம் ஒரு நல்ல இன்டெகிரேஷனுக்கு ஒரு அருமையான சீன் இல்லை. இது யாருமே அந்த டைமில் பெருசாக பாராட்டல. இந்த மாதிரி பிரியமான தொழில்னு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சீன் ஒரு அழகான சீன் இருக்கும். என்னென்னா மாதவன் மணிவண்ணன் சார் எல்லாம் சேர்ந்து குடிப்பாங்க. அப்போ ஸ்ரீதேவி பார்த்துட்டு என்ன இது அப்பாவுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, நீ அவர் கூட குடிச்சிட்டு கூத்தடிக்கிறிய அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாள். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாதவன் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு வந்துடுவார். வந்தவுடனே மணிவண்ணனே பார்த்து என்னடா மாப்பிள்ள வந்து நீ ரொம்ப மாலெல்லாம் போட்டு ரொம்ப பக்திமான் ஆகிட்டா அப்படிம்பாரு. உடனே இவர் மாதவன் சொல்லுவார், இந்த மாதிரி வீட்டில் ஒருத்தன் மாலை போட்டிருக்கேன், என் வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் யாரும் குடிக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, பட் நீங்கள் குடிக்கலாம், ஏன்னா நீங்கள் என் ஃபேமிலி மெம்பர் இல்லையா. இப்படி அவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் போய் கடைசியில் மணிவண்ணன் சார் ரொம்ப இரிட்டேட் ஆகி வேண்டாம் அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு பாட்டில்லாம் எடுத்து உடைச்சிட்டு இது பண்ணாரு. அதோட அந்த சீன் முடியாது. கட் பண்ணால் அந்த கிறிஸ்டியன் வீட்டில் வந்து சபரிமலை ஐயப்ப பூஜை நடக்கும். இப்போ ரோட்டில் போகிற 2 பேர் பேசிக்குவாங்க. பேசிட்டு என்னது மைக்கேல் வீட்டில் வந்து ஐயப்ப பூஜை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ மைக்கேல் வீட்டு என்ன மைக்கேல் வீட்டிலேருந்து சத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, மைக்கேல் வீட்டில் ஐயப்ப பூஜை நடக்குது.
ஸோ இந்த மாதிரி இதை இங்கே வந்து யாருமே பாராட்டல, எந்த பத்திரிக்கையும் அதை பாராட்டல. ஆனால் இதே படம் சைமல்டேனியஸாக நான் தெலுங்கில் எடுத்தேன். தெலுங்குல எல்லா பத்திரிக்கைகளும் இந்த சீனை ரொம்ப கொண்டாடினாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய சீன் பண்ணியிருக்கோம், யாருமே பாராட்டல. பட் இப்போ வந்து படங்களில் வந்து அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சும்மா மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக தான் மொத்த கதையும் ட்ராவல் ஆகுது. எஸ். சில ஃபியூ ஃபிலிம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் ஃபேமிலியில் சில சீன்களுக்கு எல்லாமே கிளாப்ஸ் வந்தது. ஆமா. அது மாதிரி சில படங்களில் தான் அது அது கொஞ்சம் குறைபாடு தான் நிச்சயமா. உங்களுக்கு பிடித்த இயக்குனர் நீங்க சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் படத்திலே டைட்டில் அதுல ஒருத்தர் ஆமா, ஞாபகம் பாகிரத் சாருக்கு இப்போ 50 இயர்ஸ் வந்து ஆமா. செலிப்ரேட் பண்ணி நான் போயிருந்தேன், அன்னைக்கு போயிருந்தேன். நான் என்னுடைய மரியாதை செலுத்திட்டு வந்தேன். அது அவருக்கு பிடிச்சதா என்னன்னு தெரில. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவருடைய புகைப்படங்களாக வச்சு ஒரு ஷீல்டு மாதிரி ரெடி பண்ணி இங்கே கொடுத்த மேடையில். ஓகே சார். அவர்கிட்ட நீங்க சிலாய்க்கிற ஒரு மூமெண்டா ஒரு இயக்குனர்? அதாவது இன்னைக்கும் நான் அன்னைக்கு அந்த அந்த ஃபங்க்ஷன்ல என்ன சொன்னேன்னா, அதாவது சினிமா கிட்ட பாக்யராஜ் சார் 50. எஸ். இந்த 50 வருஷத்துல சினிமா எவ்வளவோ மாற்றங்களை சந்திச்சிச்சு இல்லையா? பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலருக்கு வந்துடுச்சு, 35 mm சினிமா ஸ்கோப்புக்கு வந்துடுச்சு, மோனோ சவுண்ட் ட்ராக்லேருந்து இன்னைக்கு வந்து டால்பி வந்துடுச்சு. அப்புறம் சினிமா வந்து நீங்கள் டிவியில் பார்க்க ஆரம்பிச்சு, அப்புறம் ஓடிடியில் பார்க்க ஆரம்பிச்சு, இப்போ செல்ஃபோன்லேயே பார்க்கலான்ற அளவுக்கு சினிமா வந்துடுச்சு. இவ்வளவு நிறைய சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் போய் இன்னைக்கு மல்டிப்ளெக்ஸாக வர ஆரம்பிச்சிச்சு சின்ன சின்ன ஊர்களெல்லாம். இத்தனை மாற்றங்கள் வந்தாலும் தமிழ் சினிமாலேயே எவ்வளோ மாற்றங்கள் வந்துடுச்சு. நிறைய சினிமா ஃபில்ம் மேக்கிங்லாம் ரொம்ப மாறுதலாயிடுச்சு. இவ்வளோ மாறியும் இன்னைக்கு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொன்னால் இந்தியா பூரா ஒரே ஒரு பாக்யராஜ் சார் தான். உண்மை. அது ஒரு பெரிய விஷயம் தானே. அது அத்தனை வருஷமாக ஒரு 50 வருஷமாக இவர் ஒருத்தர் தான் சார் சினிமாவுக்கு இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு அத்தாரிட்டினா அது பாக்யராஜ் சார் தான் அப்படின்னா அதுவே பெரிய சாதனை தானே. 50 வருஷமா இவர் தான் அத்தாரிட்டி. அந்த இடத்த விட்டு கொடுக்காம யாரும் வர முடியல, யாராலுமே முடியல. அந்த டைம்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், லவ் பண்ண அந்த தாடி வளர்த்துவாங்க, இந்த ட்ரெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சோகமான ஒரு நீங்க சொல்றது 80sல. எஸ். அந்த ஒரு ஒரு மக்களை திசை திருப்புறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். ஆமா. அது எப்படி சார் அது உங்களால எழுத முடிஞ்சது? இப்படியும் கொண்டு வரலாம், இப்படியும் ஒரு மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவா எப்படி சார்? இல்ல பாசிட்டிவானா இப்போ நான் கூட போய் உனக்காக முடிவு வந்து இந்த சோகம் கூட உனக்கு எனக்கு சுகமான முடிவு தான் அப்படின்னு சொல்லுவாரு. அது சில பேருக்கு அது சுகமாக இருந்திருக்கலாம், சில பேருக்கு அது சுகமாக இருந்திருக்கும். காதல் அப்படி தானே ஒரு வேதனையான ஒரு சுகம் தானே அது. ஆமாம் சார். சார் நமக்கு மனசுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பாட்டு கேட்டால் சரியாயிடும் அப்படின்னு உங்களோட படங்களே எனக்கு நிறைய பாடல்கள் கேட்பேன். உங்களுக்கு சார் இந்த சாங் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி உங்களோட படம் இல்லாமல் வேற எனக்கு நான் எம்ஜிஆரோட பெரிய ஃபேன். ஓகேங்களா? இன்னைக்கெல்லாம் அது பல பேர் சொல்ல மாட்டாங்க. எம்ஜிஆர் ஃபேனா நமக்கு வயசாகிடுச்சு அதனால சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைய வரைக்கும் நான் எம்ஜிஆர் பாட்டு எனக்கு ஏதாவது ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரியாக இருந்து கவலையாக இருந்தது, இல்லை நான் ஒரு கொஞ்சம் ஏதோ சோகமான முடிவு இதில் மூடில் இருக்குன்னா எம்ஜிஆர் பாட்டு நான் யூடியூப்ல அப்படியே பார்த்துக்கிட்டே. என்ன பாட்டு சார்? நிறைய பாடல் இருக்கு எம்ஜிஆர் பாட்டில். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள். அப்புறம் ராஜா சார் அது ஆல்வேஸ். அது இன்னும் கூட ஒரு விஷயம் தான் சொல்லணும்னா, நான் ராஜா சாருடைய பெரிய ஃபேன் வச்சுங்களேன். நான் அன்னைக்கிளி வரும்போதெல்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன், 7ஆம் கிளாஸ் இருந்தால் தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்போவே பெரிய ஃபேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் ராஜா சாருடைய எல்லா பாடல்களும் கேட்டு 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 எனக்கு வண்டியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 2000 அப்போ சிடி தானே. அப்போ வந்து சிடியில் ரெக்கார்ட் பண்ணி இன்னும் அப்படியே வச்சுருக்கேன். அதை தான் கேட்டு போய் என் டிரைவர்கிட்ட கேளுங்க. ஆனால் அதில் கொஞ்சம் ராஜா சார் ஒரு 25 சிடி இருக்குன்னா ராஜா சார் பாட்டுகள் இருக்கும். அப்புறம் ஒன்று டிஆர் ஹிட்ஸ், டி ராஜேந்தர் சார் ஹிட்ஸாக இருக்கும். ஒன்று ஹிந்தியாக இருக்கும் ஃபுல்லாக. அது ஹிந்தியுமே 70s 80s அந்த பீரியட் அந்த மாதிரி. ஏன்னா அப்போ தானே மெலடி அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இப்போ ராஜா சாருடைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன் வந்து அவன் கொஞ்சம் 2K இந்த கரண்ட்ல இருக்கக்கூடிய அவன் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஹேர் கட்டுக்கு அங்கே ரமேஷன் சொல்லியிருக்காரு மவுண்டரில், அங்கே போயிருந்தான். அங்கே வந்து என்னென்னா அவர் 24 வருஷம் அந்த 12 ஹவர்ஸ் அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் அவர் வந்து ஒரு அந்த சாங் ஓடிக்கிட்டே இருக்கும். மைல்டு சவுண்டில் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மைல்டு சவுண்டில் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூன் போயிட்டே இது லிரிக்கலாக போகாது, வோக்கல் இருக்காது. மற்றபடி அந்த இன்ஸ்ட்ருமெண்டலாக ஃப்ளூட்டில் போயிட்டு இருக்கு எல்லா சாங்கும், லைக் கரோக்கி மாதிரி. ஆமாம், கரோக்கி மாதிரி லைக் தட். அப்போ வந்து என் பையன் கேட்டு வீட்டுக்கு வந்து சொன்னான், அப்போ ஒரு டியூன் நான் இன்னைக்கு கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது, இது என்ன படம் என்ன பாட்டுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி என்ன பாடி காமிச்சோன்னே நான் தானா தானே அப்படின்னா இது நம்ம வண்டியில் கூட இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் கண்ணுலே யூடியூப்ல போட்டால் ஒரே நான் புனை நான் அன்னையிலேருந்து ஒரு ராஜா சாருடைய ஃபேன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ராஜா சாருக்கோட ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு டைப்பில் ஒய்எம்சியில் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் பண்ணாங்க.
நைட்டில் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவன் நான் அவங்க கூட வந்தே அவன் தீரணும்னு சொல்லி நைட் ஃபுல்லாக கிட்டத்தட்ட அது 7 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 1 மணிக்கு என்னமோ முடிஞ்சு ஃபுல்லாக உட்காந்து ராஜா சார் பாட்டு கேட்டான். இன்னைக்கு அவனும் ரொம்ப ராஜா சாருக்கு ரசிகன் ஆகிட்டான். சார் அம்மாவோட நான் இப்போ சூரிய வம்சம் நான் பார்த்துட்டு இருந்தேன் டிவியில். பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கேட்டாங்க, ஏன் இந்த டேரக்டர் நிறைய இன்னும் பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சினிமா லவ்வரா நான் பார்க்கறது வேற, ஆனால் வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா, அம்மாவா, சித்தியா, அக்காவா, இவங்க இன்னும் எதிர்பார்க்குறாங்களாங்க சார். அந்த தாட் அடடா நம்ம இன்னும் பண்ணியிருந்துருக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கா? இல்லை, இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. நான் இப்போ கோயிலுக்கு போவேன், கொஞ்சம் அக்கனமா இருக்குது சார். ஆமா, கோயிலுக்கு போவேன். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சார் படம் பண்ண மாட்டேன்றீங்க, படம் பண்ணுங்க சார்பாங்க. அப்படி நிறைய பேர் நான் இப்போ காலைல வாக்கிங் போவேன், அப்போ பார்க்குற எதிரில் வர்றவங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் எனக்கு என்னென்னா ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் என்னென்னா, நிறைய இப்போ இந்த 2K கிட்ஸ் எல்லாம் கூட நம்ம படம் பார்த்துருக்காங்க. அது அந்த படம் சார் என்னுடைய ஃபேவரட் ஃபில்மே சூரியவம்சம் தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் கலாய்ச்சாலும் கிண்டல் பண்ணாலும் ஒரு செக்டாருக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கு, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குது சார் இந்த படம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஒரு 60% பேருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 20-30% பேர் அதை கொஞ்சம் கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ நீங்க படம் பண்ணும்போது படம் பாக்குறாங்க, படம் பார்த்துட்டு சூப்பர் படம் அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த ஆடியன்ஸ் இருந்தாங்க சார். இப்போ என்ன பண்றாங்க சார், ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் இப்படின்னு அந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்ற ஒரு ஆடியன்ஸ் வராங்க, ஆடியன்ஸா இல்லாம. இப்போ ஆடியன்ஸோட பார்வை அப்படி மாறி இருக்கேங்க சார். இல்லை, அது எல்லா காலகட்டத்திலையுமே இருக்கு. நான் படம் பண்ண காலத்தில் கூட படம் பார்த்துட்டு வெளியில் வர ஆடியன்ஸ் அதெல்லாம் உள்ளே போயிடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்த ஷோக்கு இப்போ நாங்கள் க்யூவில் நிற்போம். நான் இன்னும் சொல்லட்டுமா, நான் வந்து ஸ்கூலில் படிக்கிறேன். அப்போ பில்லா படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ ரஜினி சார் லைம் லைட்டில் இருக்காரு. நான் ரஜினி சாரோட பெரிய ஃபேனு. நான் அடுத்த ஷோக்கு நிற்கிறேன், க்யூவில் நின்றுட்டு இருக்கேன். முதல் சொல்ல விட்டு வர்றாங்க, நல்லா இல்லை போங்க போங்க போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் படம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அந்த படம் எங்கள் ஊர்லேயே பெரிய ஹிட்டுன்னு வச்சுங்க. தமிழ்நாடு போகிறேன் பெரிய ஹிட் ஆகி இன்னைக்கு ரீமேக் ஆகி அது ஹிட். அதனால் அப்பவுமே அப்போ இருந்தா எல்லா காலகட்டத்திலையும் படம் வந்து நல்லா இல்லை, மொக்க, அதெல்லாம் சொல்லிட்டே தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கனால டக்குன்னு தெரியுது. முந்தி அப்படி வந்தாலும் கூட படம் கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருந்தா போதும். அதாவது ஒரு 100% ஆடியன்ஸ் இல்லை, ஒரு 50% ஆடியன்ஸ் பிடிச்சிருந்தா கூட போதும். கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப் ஆகி ஓடும். இப்போ என்னன்னா படம் பார்க்க வரதே 10% ஆடியன்ஸ் தான். அதில் ஒரு 10 பேர் வந்து நெகட்டிவாக கமெண்ட் போடுறான், அந்த மாதிரி வெளியில் வரும்போது சொல்கிறாங்க சோசியல் மீடியாவில் வருதுன்னு சொன்னால் ஆனால் அவ்வளோதான், ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. உங்களோட பேசும்போது பழகும்போது உங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது உங்களுடைய குணாதிசயம் கொஞ்சம் இலகிய மனமா இருக்கு அப்படின்னு மாதிரி நான் தெரிஞ்சுட்டேன் சார். எனக்கு அப்படி தெரியல. உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் சொசைட்டில ரொம்ப தப்பா இருக்குப்பா, இந்த ஒரு விஷயம் மாறினா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஏதாவது தோணுதா சார் உங்களுக்கு? நிறைய இருக்குங்க. அது வந்து நம்ம அடுத்தவன் தப்புன்னு சொல்ல முடியாது, நம்மகிட்டே. அதாவது கண்ணதாசனுடைய ஒரு பாடல் வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் 3 விரல்கள் உந்தன் மார்பை காட்டுதடா அப்படின்றது. கரெக்ட். ஸோ அதுதான், நம்மகிட்டே 1000 குற்றம் இருக்கும், நம்ம என்ன அடுத்தவன் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றோம். ஆமா சார். அதான் சார் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது அந்த பண்பா இருக்கிற அந்த ஒரு விஷயம் தான் சார். நீங்க இடையில பேசும்போது மணிவண்ணன் சார் பத்தி சொன்னீங்க சார். மணிவண்ணன் சார் வந்து ஒவ்வொரு படமும் வித்தியாசமா பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ நம்ம ஒரு பேட்டர்ன்ல பண்றோம், அவர் மாதிரி நம்ம ட்ரை பண்ணக்கூடாதா வேற ஜேர்னல் அப்படின்னு? நான் ட்ரை பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய முதல் படமான புது வசந்தத்துக்கும் 2வது படமான பெரும்புள்ளியுமே வேற ஜேர்னர் தான். அது சிட்டி, அப்புறம் 2வது எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒண்ணு மாதிரி தான் நாங்க நினைக்கிறோம். இல்ல, அது எங்கன்னா நான் தோத்துட்டேன் எல்லாம் ஒவ்வொரு அட்டம்ப்ட்லயும். ஃபார் எக்ஸாம்பிள் பெரும்புள்ளி ஃபெயிலியர். சரி, அதுக்கப்புறம் வந்து கோகுலம், நான் பேச நினைப்பில்லாமலாம் ஒரு சாஃப்ட் மூவிஸ்ன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் புதிய மன்னர்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணேன். ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரை அதை எடுத்துக்கிட்டு அஸ்ஸாமில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட், நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் நான் புதிய மன்னர்களை ட்ரை பண்ணேன். பட் அது கரெக்டான ப்ரெசென்ட் பண்ணல, அந்த படம் ஓடலை. அப்போ அகைன் நான் எங்கே தள்ளப்படுறேன்னா, ப்ரொடியூசர் வந்து நீங்கள் உங்கள் ஸ்டைல்லே பண்ணுங்கள், உங்களுக்கு எதுக்கு இந்த விஷம் பரிச்சையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் பூவே உனக்கா பண்ணுறேன். அது ஹிட் உங்களுக்கு. ஸோ அதே ஃபார்மேட்டில் மறுபடியும் படம் பண்ணுற கட்டாயத்துக்கு வந்துட்டேன். ஸோ அதை தொடர்ந்து அப்படியே சூரியவம்சம், உன்னிடத்து நினை கொடுத்தேன், வானத்தை போல உன்னை நினைத்து பிரியமான சொல்லி இப்படியே பண்ணிட்டேன். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா ஒரே மாதிரி படம் பண்ணுறேன்ட்டு. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுமென்ட்டு சென்னை காதல் பண்ணுறேன். சென்னை காதல் டைமில் நான் அந்த ஆடு சார்ட்டு 2 கதை சொன்னேன். ஒன்று வந்து என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம், அந்த லவ், ஒரு ஃபீல் குட் லவ் ட்ராமான்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு படம். இன்னொன்று இந்த சென்னை காதல் கதை. ஸோ இதே ரூமில் தான் தானு சார்கிட்ட சொல்கிறேன். தானு சார் வந்து, சார் நீங்கள் 1000 சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு கதை தான் சார் சூப்பர், அது பண்ணுவோம் சார் நம்ம. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் ஓகே சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் நான் ஒரே மாதிரி படம் பண்ணுறேன் சார், எனக்கே போர் அடிக்குது சார், நான் எனக்காக ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி கொடுங்களா சார், இப்படி ஒரு கமர்ஷியல் ஃபில்மு எனக்கு பண்ண தெரியும்னு நான் சொல்கிறேன், பண்ணி காட்டுறேன். அப்படி எனக்கு என்னென்னா, பாலுமகேந்திரா சார் எனக்கு ரொம்ப ஃபேவரட் டைரக்டர்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எவ்வளோ அற்புதமான படங்கள் பண்ணியிருக்காரு, அழியாத கோலங்கள், அப்புறம் 3ஆம் பேர், இப்படியெல்லாம் படம் பண்ணிட்டு அவர் சக்ஸஸ் பீக்கில் இருக்கும்போது சடனாக நீங்கள் கட்டவினும் பக்கா கமர்ஷியல் ஃபில்ம் ஒன்று பண்ணுறா, அதுவும் சூப்பர் ஹிட்.
அது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது சார். நம்ம கரெக்டாக பண்ணால் அது ஓடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சென்னை காதல் பண்ணிட்டேன். ஆனால் சென்னை காதலில் பார்த்தீங்கன்னா சீன்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும். அதுக்கு என்னமோ அது கரெக்டாக நான் எங்கே கோட்டை விட்டேன்னு எனக்கு தெரில, அது தப்பு பண்ணிட்டேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் தந்தது நன்றி சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.